வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி சேனல் லேர்னிங் ஆர் இஸ் ஃபன். நம்ம போன 2 வீடியோவில் டேட்டாவை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதை ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது முதல்ல இந்த டேட்டாவில் எதுவும் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு is.na ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்த்தோம். இன்றைக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த சப்ஜெக்டில் போகலாம். மிஸ்ஸிங் வேல்யூஸை ஆரில் என்ஏ அப்படின்னு குறிப்பிடுவாங்க. கேபிட்டல் என் கேபிட்டல் ஏ. இப்போ என்ஏஸை ஆப்ரேட் பண்ணும்போது இப்போ என்ஏவோட ஒரு 500 டிஜிட்டை கூட்டினீங்கன்னா ரிசல்ட்டு என்ஏவாக தான் இருக்கும். அதே மாதிரி எந்த ஆப்ரேஷன் என்ஏவோட பண்ணாலும் அந்த ஆப்ரேஷனுடைய ரிசல்ட் என்ஏவாக இருக்கும். இது தவிர மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருந்தால் அது அந்த டேட்டாவை ஃபர்தர் மிஸ்ஸிங் வேல்யூஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே போகும். இது எப்படின்றத நம்ம ஆர் ஸ்டுடியோவில் பார்க்கலாம். அது இன்ஃபெக்ஷஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு டேட்டா என்ஏவான்னு செக் பண்ணணும்னு சொன்னால் அந்த டேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட் ஏன்னு வச்சுங்க, அதில் என்ஏ இருக்கா அப்படின்னு தெரியணுன்னா a=NAன்னு போட்டு செக் பண்ணக்கூடாது. is.na ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். இப்போ என்ஏ மாதிரி நான்னு ஒரு நம்பர் இருக்குது ஆரில். அது வந்து இன்ஃபினிட்டியும் கிடையாது, டிட்டர்மினும் பண்ண முடியாது. இந்த படத்தில் இருக்க இம்பாசிபிள் சுச்சுவேஷன் மாதிரி நானும் வந்து ஒரு எண்ணியன்னு சொல்லலாம். is.nan யூஸ் பண்ணி நம்ம அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் எண்ணிய நானா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ நான்லாம் எண்ணின்னு சொன்னோம், ஆனால் எல்லா எண்ணியும் நான் ஆகாது. திடீர்னு ஒரு விசு மாதிரி பேசுகிறான்னு பார்க்காதீங்க, அதான் உண்மை. சம் எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். இப்போது நம்ம ஆரில் மாடல்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த மாடலிங் ஃபங்க்ஷன்ஸு டேட்டாவை நம்ம இந்த மாடலிங் ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்கும்போது அது மாடல் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வேல்யூஸில் ஏதாவது மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கான்னு பார்க்கும். அந்த மாதிரி டேட்டாவில் எதுவும் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருந்தால் அதை செக் பண்ணுறதுக்காக அது ஒரு ஃபில்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணும். அந்த ஃபில்டர் ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம எழுதியிருக்கோம். NA.omitன்னு போட்டிங்கன்னா ஏதாவது ரோவில் ஒரு NA இருந்தால் அந்த ரோவையை ஒமிட் பண்ணிடும். NA.failன்னு போட்டிங்கன்னா ஃபர்தர் ஆப்ரேஷன்ஸ் போகாமல் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். NA.exclude போட்டோன்னா அந்த எந்த ரோவில் NAs இருக்கோ அந்த ரோ கம்ப்ளீட்டாக எக்ஸ்க்ளூட் பண்ணிவிடும். இப்போது NA.omit NA.exclude ஒரே மாதிரி இருக்குது, கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதை வந்து நம்ம இதில் பார்க்கலாம் ஆர் ஸ்டுடியோவில். NA.passன்னு சொன்னால் அந்த டேட்டா இல்லைங்கிறத இக்னோர் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணும். இந்த மாதிரி மிஸ்ஸிங் வேல்யூஸ் ஃபங்க்ஷன்ஸ், இந்த மிஸ்ஸிங் வேல்யூ ட்ரீட் பண்ணுற ஃபில்டர் ஃபங்க்ஷன்ஸில் ஒரு ஃபங்க்ஷனை அந்த மாடல் கூப்பிட்டு அந்த மிஸ்ஸிங் டேட்டாவை ஹேண்டில் பண்ணி அதுக்கு பிறகு ப்ரொசீட் பண்ணும். இது தவிர மிஸ்ஸிங் வேல்யூஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு பேக்கேஜஸ்லாம் இருக்குது. நம்ம ஆனால் இந்த வீடியோவில் பேசிக் ஆஸ்பெக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஆர் ஸ்டுடியோக்கு போகலாம். இன்றைக்கு செஷன் உள்ள கோடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடிட்டரில் ஆஸ் யூஷுவல் வச்சுருக்கேன். முதல்ல ஆரில் நம்ம என்னன்னு கேட்போம். NA is logical constant of length 1 which contains a missing value indicator. அப்போ NAங்கிறது ஒரு மிஸ்ஸிங் வேல்யூ இண்டிகேட்டர். அது ஒரு லாஜிக்கல் வேல்யூ, அதனுடைய லெங்க்த்து 1 அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம சில ஆப்ரேஷன்ஸ் வித் NA நம்ம பார்க்கலாம். 5 + NA, NA greater than 5ன்னு கேட்குறோம். NA is equal to 6 கேட்குறோம். 100 multiplied by 100 multiplied by NAன்னு கேட்குறோம். NAனுடைய ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்குறோம். ஸோ எல்லா மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் NA தான். சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. NA raised to the power 0, அதாவது எனிதிங் raised to the power 0 1 நமக்கு தெரியும். அதனால் NA irrespective of any value raised to the power 1 நமக்கு கிடைக்கணும். 1 கிடைச்சிருக்கு வேல்யூ. NA ஆர் ட்ரூ அப்படின்னு சொன்னால் NA ஃபால்ஸாக இருந்தாலும் ட்ரூவாக இருந்தாலும் ஆர் போடும்போது உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எது இருந்தாலும் ஆர் லாஜிக்கில் ட்ரூ தான் ரிசல்ட், ரைட் ஹேண்ட் சைடில் ட்ரூ இருந்தால்.
இப்போ என்ஏ அண்ட் ஃபால்ஸில் என்ஏ ட்ரூவாக இருக்கலாம் ஃபால்ஸாக இருக்கலாம்னு வச்சுக்கிட்டு எப்படி இருந்தாலும் அண்ட் போட்டால் ரெண்டு பக்கமும் ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸு. ஸோ உங்களுக்கு ஃபால்ஸ் கிடைக்கும். ஸோ என்ஏ லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு டெஸ்ட் வெக்டார் க்ரியேட் பண்ணுவோம். கன்காட்டினேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதில் 1 அப்புறம் 2 என்ஏ வேல்யூ 4 திருப்பி என்ஏ 7 10 இதெல்லாம் போடுவோம். டெஸ்ட் வெக்டார் க்ரியேட் பண்ணிட்டோம். என்விரான்மெண்ட்லேயும் அது நியூமரிக் வெக்டார்னு காட்டுது. எந்தெந்த வேல்யூ இல்லை அதெல்லாம் உங்களுக்கு என்ஏன்னு காட்டுது. ஓகே, இப்போது டெஸ்ட் வெக்டர் வந்து என்ஏக்கு ஈக்குவல்ட்டான்னு நம்ம கேட்போம். டபுள் ஈக்குவல் டு போட்டு கேட்போம். இப்போ கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அது காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ மிஸ்யூஸ் இன்ஃபெக்ஷஸ்ன்னு சொல்கிறோமே அது மாதிரி ஆகிடுச்சு பாருங்க. இப்போ இந்த 1 என்ஏ இல்லை, அப்போ நம்ம டெஸ்ட் வெக்டர் என்ஏவான்னு கேட்டால் அது ஃபால்ஸ் சொல்லணும். அப்புறம் அடுத்தது உங்களுக்கு என்ஏ ஈக்குவல் இருக்கிறதுனால அது ட்ரூ சொல்லணும். அந்த மாதிரி எதுவும் சொல்லாமல் எல்லாமே என்ஏ ஆகிடுச்சு. இதுதான் இன்ஃபெக்ஷஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பதில் என்ன செய்யலாம்? அப்போது is.na ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபஸ்ட் வேல்யூ நாட் என்ஏ, செகண்ட் வேல்யூ என்ஏ, தேர்ட் வேல்யூ என்ஏ, அதனால் ட்ரூ. அப்புறம் அடுத்த வேல்யூ 4, அதனால் அது வந்து இஸ் என்ஏன்னா ஃபால்ஸ். அப்புறம் அடுத்தது என்ஏவான்னு கேட்டால் ஆமாம் ட்ரூ. 7 and 10 ஃபால்ஸ். ஸோ உங்களுக்கு கரெக்டாக லாஜிக்கல் வேல்யூஸ் கிடச்சிருக்கு. ஸோ is.na ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போது is.naல வித்தின் கோட்ஸ் என்ஏ கொடுத்துருக்கோம். இது என்ஏவா நம்ம கேட்குறோம். உங்களுக்கு ஃபால்ஸ் தான் வரும். ஏன்னா என்ஏ வித்தின் கோட்ஸ் கிடையாது, வித்தவுட் கோட்ஸ் தான் அது இண்டிகேட்டர் டு என்ஏ. வித்தின் கோட்ஸ்னால் அது ஸ்ட்ரிங் ஆகிடுது, கேரக்டர் ஸ்ட்ரிங் ஆகிடுது. இப்போ அடுத்தது, இப்போது டெஸ்ட் வெக்டாரில் உள்ள என்ஏஸ் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு வச்சுங்க. என்ஏ இல்லாதது மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு வச்சுங்க. அப்போ என்ன பண்ணலாம்? டெஸ்ட் வெக்டார்னு போட்டுட்டு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டோம்னா இண்டெக்ஸ் கொடுக்கணும் உள்ள. அந்த இண்டெக்ஸ் கொடுக்குற இடத்துல is.na டெஸ்ட் வெக்டார் கொடுப்போம். அது is.na டெஸ்ட் வெக்டார் என்ன லாஜிக்கல் வேல்யூஸ் வருதோ அந்த வேல்யூஸ்க்கு ஆப்போசிட் வேல்யூஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம் இங்கே. இப்போ நம்ம இதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா இப்போ கன்சோலில் இதை போடுவோம். திருப்பி is.na இங்கே இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டு இங்கே இருக்குது. ஃபால்ஸுக்கு ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ், ஃபால்ஸுக்கு ட்ரூ, அது மாதிரி. ஸோ இந்த லாஜிக்கல் வேல்யூஸை நம்ம டெஸ்ட் வெக்டருக்குள்ளே கொடுக்கும்போது எதெல்லாம் ட்ரூவோ அந்த வேல்யூஸ் மட்டும் வெளில வரும். அதான் இங்கே நடக்குது. பார்த்தீங்கன்னா 1 4 7 10 அந்த வேல்யூஸ் மட்டும் வருது, மீதி வேல்யூஸ்லாம் வரல. ஸோ எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது நான் என்ஏ வேல்யூஸ்ன்றது பார்த்தோம். இப்போது இந்த 0/0, ∞/∞, அதெல்லாம் ஆர் எப்படி எவாலுவேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ரெண்டையுமே நான் தான் சொல்லுது, நாட் எ நம்பர். ஆனால் அடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 0/∞ 0, ∞/0 ∞, 10/0 ∞. இது நார்மல் மேத்தமெட்டிக்ஸில் எப்படி ஆப்ரேட் பண்ணுறோமோ அதை இண்டிகேட் பண்ணுது. அப்புறம் என்ஏவான்னு நம்ம கேட்குறோம். நாட் எ நம்பர், அது வந்து என்ஏவா அப்படின்னு கேட்குறோம். கேட்டால் ட்ரூ அப்படின்னு சொல்லுது. அதே என்ஏவை நாட் எ நம்பரான்னு கேட்குறோம், அது ஃபால்ஸ்ன்னு சொல்லுது. இதுதான் நம்ம ஸ்லைட்லேயும் சொன்னோம். திருப்பி டெஸ்ட் வெக்டாரை நம்ம ரீசெட் பண்ணிப்போம். என்ஏன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த என்ஏ ஃபங்க்ஷனில் டெஸ்ட் வெக்டர் நம்ம எந்த வெக்டர் டீட்டெயில் கொடுத்தாலும் அதில் ஏதாவது என்ஏ இருந்தால் அது நமக்கு கிடைக்கும் ரிசல்ட் ட்ரூ. அதாவது ஒரு என்ஏ வேல்யூ இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது, இப்போது இந்த டெஸ்ட் வெக்டர் டேட்டாவை ஆவரேஜ் என்னன்னு கேட்குறோம். இப்போ இங்கே 1 2 3 5 இருக்குது. ஸோ இங்கே 5 6 6 + 5 11, 11/5 உங்களுக்கு ஆன்சர் வரும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் உடனே உங்களுக்கு எண்ணியே தான் இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு எண்ணியே இருந்தாலே ஆப்ரேட் பண்ணும்போது இதெல்லாம் கூட்டும்போது மொத்தம் எண்ணி ஆகிடுது. அதுதான் பிரச்சனை ஆகிடுது. அதனால் நம்ம எப்படி அதை அவாய்ட் பண்ணணும்னு சொன்னால் மீன்
ஃபங்க்ஷனுக்குள்ளே NA டாட் ரிமூவ் ட்ரூன்னு சொல்லணும். அப்போ இதை ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணிவிட்டு ஆவரேஜ் கண்டுபிடிக்கும். பார்த்தீங்கன்னா 2.75 வந்திருக்கு. எப்படி 2.75 வந்திருக்கு? 5, 8, 10, 11, 11. இந்த NA வேல்யூ ஒமிட் பண்ணதுனால உங்களுக்கு 4 வேல்யூஸ் தான் இருக்குது. ஸோ 4 வேல்யூவை 11 4ஆல் டிவைட் பண்ணுறீங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2.75 கிடைக்குது. 11 divided by 4, 2.75. அப்போது நம்ம ஒரு ஆப்ரேட் பண்ணும்போது NAS இருந்தால் வேறு மாதிரி ஆப்ரேட் ஆகுது, இல்லை NAவே கிடைக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறோம். அதனால் NA ரிமூவ் பண்ணுற மாதிரி NA.rm அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட்டை இந்த ஃபங்க்ஷனில் வச்சுருக்காங்க. இது மாதிரி சில ஃபங்க்ஷன்ஸில் NA.rm ஆர்குமெண்ட்டு எஃபெக்டிவாக இருக்கும். எல்லா ஃபங்க்ஷன்லையும் இது இருக்கிறது இல்லை. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிகாஷனாக இருக்கணும். இப்போது ஒரு NA வேல்யூ இருக்குது, அது 0வாக கன்வெர்ட் பண்ணணும்னு வச்சுங்க. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இஃப்எல்ஸ் ஒரு மெத்தடு. இந்த இஃப்எல்ஸில் is.NA டெஸ்ட் வெக்டார்னு கேட்குறோம். அப்போ டெஸ்ட் வெக்டாரில் உள்ள ஒவ்வொரு வேல்யூவும் NAவான்னு செக் பண்ணுது. அது ட்ரூவாக இருந்தால் அதுக்கு 0 போடும். அது ட்ரூ இல்லைன்னா, அதாவது NA இல்லாமல் இருந்தால் என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ போட்டுரும். அதுதான் இங்கே டெஸ்ட் அண்டர்ஸ்கோர் வெக்டர் போட்டிருக்கோம். ஸோ ரிப்போர்ட் பார்க்கும்போது உங்களுக்கு அதே டெஸ்ட் வெக்டார் 1 2 3 இங்கே NAக்கு பதில் 0 வந்துடுது, 5 வந்துடுது. ஸோ இந்த இஃப்எல்ஸில் முதல்ல க்ரைட்டீரியன், அது ட்ரூவாக இருந்தால் இது, ஃபால்ஸாக இருந்தால் இது. அதுதான் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். இது ஒரு விதம். இன்னொரு விதமாக நம்ம அதையே பண்ணி பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ணுறோன்னா, இந்த இண்டெக்ஸில் இந்த மாதிரி கொடுத்துருவோம். is.NA டெஸ்ட் வெக்டார்னு கேட்குறோம். ஸோ அப்படி சொல்லும்போது எதெல்லாம் டெஸ்ட் வெக்டாரில் NA இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸ்க்கெல்லாம் 0 அசைன் பண்ணுன்னு சொல்லிட்டோம். அப்போ உங்களுக்கு வந்து 0 ஆகிடுது. இப்போ டெஸ்ட் வெக்டார் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே கேட்குறோம். இந்த இடத்துல பாருங்கள், 1 2 3 0 5 வந்துச்சு. ஸோ NAக்கு 0 அசைன் ஆகிடுச்சு. திருப்பி நம்ம அதை ரெஸ்டோர் பண்ணிப்போம் NA போட்டு. இப்போ இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். NA.fail அப்படின்னு போட்டு இந்த டெஸ்ட் வெக்டரை நம்ம கொடுத்தோம்னா ஆர்குமெண்ட்டாக உங்களுக்கு வந்து எவாலுவேஷன் ஆகாது, எரர்னு கிடச்சிருது. ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டாக ப்ரொசீட் பண்ணாமல் ஹால் பண்ணுறது தான் இந்த NA.failனுடைய வேலை. NA.omit கொடுக்கணும்னு வச்சுங்க. அப்போ டெஸ்ட் வெக்டரில் 1 2 3 5 மட்டும் காட்டுது. இந்த 4 ஒமிட் பண்ணிட்டேன்ற டீட்டெயிலையும் இங்கே காட்டுது. ஓகே, இப்போ NA.exclude போட்டு பார்ப்போம். இந்த எக்ஸ்க்ளூடில் பார்த்தீங்கன்னா இதே இந்த இன்ஃபர்மேஷனே தான் இங்கேயும் இருக்குது. இங்கே 1 2 3 5 இருக்குது, 1 2 3 5 இருக்குது. இங்கே அட்ரிபியூட்டில் NA ஆக்ஷன் பண்ணியிருக்கோன்னு காட்டுது. இந்த 4ன்ற அந்த வேல்யூவும் இருக்குது. இங்கே கிளாஸ் காமிச்சிட்டு அட்ரிபியூட்டில் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கேன், இங்கே ஒமிட் பண்ணியிருக்கேன், எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கு. அப்போது இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், இதை வந்து ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே யூஸ் பண்ணும்போது இந்த NA.exclude வேறு மாதிரி. அதுக்கான எக்ஸாம்பிள் நான் இப்போ காட்டலை, பட் அதுதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும். NA.pass அப்படின்னும்போது உங்களுக்கு அந்த NA வேல்யூ பாஸ் பண்ணிவிட்டு மீதி வேல்யூ காட்டும். ஸோ 1 2 3 NA 5 அதை இக்னோர் பண்ணிடுது. பேசிக்கலி பாஸ்ன்னு சொல்லும்போது இக்னோர் பண்ணுது, பட் வேல்யூ என்னவோ அதே அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. இதனால் ஒரு ஆப்ரேஷன்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றது தான் இது. ஓகே, இப்போ NA.omit எப்படி டேட்டா ஃப்ரேமில் ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒரு டேட்டா ஃப்ரேம் இருக்குது, 1 2 3 4. இது ஒரு காலம். Y 0 10 NA 7 இது ஒரு காலம். இந்த ரெண்டு காலமையும் நம்ம டேட்டா ஃப்ரேம்குள்ளே கொடுத்து அதை DFன்னு சேவ் பண்ணுறோம். இப்போ NA.omit DFன்னு சொன்னால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இங்கே என்ன வருது? XY 1 2 4 0 10 7. அதாவது NA இருக்க அந்த ரோ, தேர்ட் ரோ ஒமிட் ஆகிடுச்சு. இந்த தேர்ட் ரோவில் 3 and NA இருக்குது, அது ஒமிட் ஆகிடுச்சு NA.omitல. அதையே NA.exclude போட்டு பார்ப்போம். அப்போ உங்களுக்கு ரிசல்ட் அதே தான் இருக்குது, 1 0 2 10 4 7. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். differs from NA.omit when used in some functions. அவ்வளோதான், இதான் வித்தியாசம்.
ஸோ இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ஏஎஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது ஒரு டேட்டா செட்டில் அல்லது ஒரு வெக்டரில், அப்புறம் எத்தனை என்ஏ இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது, ஃபில்டர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்ன, இதெல்லாம் பார்த்தோம். இந்த என்ஏஎஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எஃபிஷியண்ட்டாக பல பேக்கேஜஸ் இருக்குது. HMISCன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, பேக்கேஜஸ் இருக்குது. அந்த மாதிரி எஃபிஷியன்ட் பேக்கேஜஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி அந்த என்ஏவை ஹேண்டில் பண்ணும். அதை நம்ம அட்வான்ஸ்டு டேட்டா லேர்னிங் பற்றி பார்க்கணும், டேட்டா சயின்ஸ் படிக்க வச்சே தெரிஞ்சுக்கலாம். இதுவரை இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம்.